சொந்த நாட்டு மக்களின் உணவை உறுதி செய்ய முதல்ல. எவ்வளவு நாளைக்கு இந்த வேலையை செய்வீங்க? இது ஒரு கேடுகட்ட கேவலம். இதெல்லாம் ஒரு அரசியல். மாட்டு மேல அக்கறை காட்டுற நீங்க ஏன் ஏற்றுமதி செய்யறீங்க? எதுக்கு நீ மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்யற? ட்ரெடிஷன் மீட் அதுக்கு பேரு. கேவலம் இதெல்லாம். மாட்டுக்கறி திங்கிறாங்க, அதை தடை செய்யறது, இதை தடை செய்யறது. அதே போல ஐடிபிஎல் இந்த குழாய் எண்ணெய் குழாய் ஒன்று போட்டுருக்காங்க. விவசாயிகள் பல்வேறு போராட்டம் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் இல்லை பேச்சுவார்த்தை. ஆனால் அவங்க வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் விவசாயிகள் தினம் வந்து அதெல்லாம் 30 வருஷத்துக்குல நாங்கள் அந்த குழாயை எடுத்து புரட்டி போட்டு எல்லாம் வழக்கு வாங்கி இன்னும் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியும். கேரளாவிலிருந்து இங்கே வரும்போது அது சாலை நெடுஞ்சாலை வழியே வருது. இங்கிருந்து அது கோவாக்கு போகும்போது அது சாலை நெடுஞ்சாலை வழியே போகுது. அது மாதிரி நாங்கள் என்ன சொல்றோம், நெடுஞ்சாலை வழியே கொண்டு போங்கன்றோம். அன்னைக்கு வந்து நீங்க எங்க நிலத்துக்குள்ள போட்டுட்டீங்க. கேட்டா அங்கெல்லாம் அது வந்து மேடும் பள்ளமா இருக்கு, இங்க சமதளமா இருக்குன்னு. என் நிலம் சமதளமா இருக்கிறதா உனக்கு பிரச்சனையா? சொல்லுங்க, அதுதான் பிரச்சனையா? நீ அங்கிருந்து நெடுஞ்சாலை வெளியே கொண்டு வந்தீங்களா? அப்படியே கொண்டு போயிருந்தாங்க கேட்டா சொல்லு. நீ விளை நிலத்துக்குள்ள நீ கொண்டு போற. இங்க கீழே எரிவாயு போகுது, மேல உயர் அழுத்த மின் கோபுரம் போகுது. நான் என்னன்னு விவசாயம் பண்றது? எப்படி பண்றது? அப்ப இது வந்து நீ பதிச்சிரு பாப்போம். நீ பதிச்சிரு. வேற பேசிட்டு நேரம் இல்லை. நீ பதி, அப்புறம் பாப்போம்.